சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னால முடியல மாம்ஸ். என்னால ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த லிஃப்டிங் தான் இருக்குது. சல்லுன்னு இறங்கலாம். வா வா வா. முடியாது. நம்ம வீட்ல இருந்து வாசலுக்கு தூக்கிட்டு வந்த மாதிரி இங்க இருந்தும் தூக்கிட்டு போங்க. என்ன பாக்குறீங்க? தூக்கிட்டு போங்க. இல்ல பொண்ணு, இது சதை புடிச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமா, யார் இல்லன்னா? இல்ல இந்த சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்து ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. ஆமா சொன்னாரு. ஆனா என்னால இப்ப நடக்கவே முடியலையே. நடக்க முடிஞ்சா நான் ஏன் உங்களை தூக்கிட்டு போக சொல்ல போறேன்? நான் கீழே விழுந்திருப்பேன்னு நீயும் நம்பிட்டல மாம்சு. நானாவது விழறதாவது. உன் அருமை தங்கச்சி முதல் நாள் அதுவுமா நல்ல நேரத்துல உன் கூட கிளம்பி ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டது எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்கிடுச்சு. பயங்கரமா எரிச்சல் ஆயிட்டேன். அதான் அவ நல்ல நேரத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துக்கு சட்டுன்னு கிடைச்ச ஐடியாதான் வழுக்கி விழுந்து துடிச்சது. அதோட உன் அருமை தங்கச்சி அடிமை மாதிரி என் காலை அமுக்கி விட்டதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அத சொல்ல எனக்கு வார்த்தையே இல்ல. அந்த சந்தோஷத்தை அணுவா ரசிச்சேன். என்ன மாம்சி யோசிக்கிறீங்க? தூக்கிட்டு போங்க. எப்படி உன்னை தூக்க வச்சேன் பாத்தியா? நான் நினைச்சா அது நடக்கும். நடத்தி காட்டுவேன். மேடம், ஊர்க்காரங்கெல்லாம் உங்ககிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா மேடம்? வர சொல்லுங்க. சரிங்க மேடம். ஐயா, நீங்க போங்க உள்ள. வணக்கம். வணக்கங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க ஐயா. நம்ம ஊர் 4வது தெருவுல குடிநீர் தொட்டியில அங்கங்க சிமெண்ட் பூசி உடைஞ்சி கம்பியெல்லாம் வெளியில தெரியுதுமா. சரியான பராமரிப்பே இல்லம்மா. தண்ணியெல்லாம் மேல ஏத்த முடியலம்மா. ஊர் ஜனங்களுக்கு தண்ணின்னு பார்த்தா அதாம்மா. அத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கம்மா. சரி. அந்த தொட்டி கட்டி எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? எப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்குமா. சரி, அத கொடுங்க. ரெண்டு நாள்ல உங்க தெருவுல இருக்கிற குடிநீர் தொட்டியை நான் வந்து பார்த்து அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து சரி பண்ணி கொடுக்கறேன். சரிங்கம்மா, நான் வர்றேம்மா. அம்மா, நீங்க போங்கம்மா உள்ள. வணக்கம் துளசி. வாங்கக்கா, உட்காருங்க. சொல்லுங்க. ரொம்ப நன்றி துளசி. நான் வரேன். சரிங்கக்கா. அம்மா, நீங்க போலாம். சரிங்க. அம்மா வணக்கம். வணக்கங்க, உட்காருங்க. சொல்லுங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நான் என் பொண்டாட்டி மேல உசிரியை வச்சிருக்கணுங்க. அவ ஒரு கோடு கிழிச்சானா அந்த கோட்டையை நான் தாண்ட மாட்டேங்க. ஆனா பாருங்க, என்னன்னு தெரியல, அவளுக்கு என் மேல மனக்கசப்பாய் போச்சுங்க. அதுக்கு என் கண்ணத்துல பொலார்னு ஒரு அடி போட்டிருந்தா கூட போனா போது பொண்டாட்டி தான் அடிச்சான்னு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போயிருப்பனுங்க. ஆனா அவ பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல உட்காந்துக்கிட்டாங்க.
அவ போன நாள்ல இருந்தே மனசு முறிஞ்சு போய் கிடக்குறனுங்க. அன்ன தண்ணி ஆகாரம் செல்ல மாட்டேங்குது. கண்ணுல ஒரு பொட்டு உறக்கம் இல்லைங்க. இதுக்கு நீங்க தான் பைசல் பண்ணி உதவணும். போ பண்ணி. அண்ணா வண்டி ரெடி ஆயிடுச்சுண்ணே, ஸ்டார்ட் ஆகுண்ணே. ஆயிடுச்சா? சரி வரண்ணே. அண்ணா அதெல்லாம் ஒரு வேணாண்ணே, சின்ன வேலை தானே. சரி வரண்ணே. ஆ. அம்சு, வீட்டுக்கு போலாமா? ஆ. என்ன கமலா, யாரை எதிர்பார்த்துட்டு நிக்கிற? ஒரு இடத்துல நிக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு திரியற. மாப்பிள்ளையும் பொண்ணியும் எங்க போனாங்கன்னே தெரியல. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள 2 பேரையுமே காணோம். உங்ககிட்டயும் எதுவும் சொல்லிட்டு போகலன்னு சொல்றீங்க. சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. பொன்னி, 2 பேரும் எங்கடி போனீங்க? ஆளை காணோன்னு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? மா, பைக்ல வரும்போது கீழே விழுந்துட்டோமா. கீழே விழுந்துட்டியா? ஐயோ, ஒண்ணும் இல்ல அழகி, ஒண்ணும் இல்ல. டாக்டர் என்னடி சொன்னாரு? காலுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கான். வீட்ல வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதான். சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கணுமா. காலுக்கு தேய்க்க சொல்லி ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஐயோ, நமக்கு நேரமே சரியில்லடி. வண்டியில போகும்போது பார்த்து போக வேண்டாமா? ஏன் மாப்ள, நீங்க பார்த்து போறது இல்லையா? மாப்ள, உங்களை தான் கேக்குறேன். என்னது? இல்ல, பார்த்து கவனமா போறது இல்லையான்னு கேட்டேன். இல்ல, அது உடவ மாட்டேங்குச்சு. அதான் ஒண்ணு இல்ல. புடவ மாட்டிக்கிச்சா? ஹே பொன்னி, என்னடி இதெல்லாம்? இப்படியா சொல்லாம கொள்ளாம போவீங்க? என்ன கொன்னுட்டியடா பாவி. அநியாயமா என்ன கொன்னு புதைச்சிட்டியடா. நான் என்னடா தப்பு பண்ண? நான் காதலிச்ச பொண்ணத்தானே ஆசைப்பட்டேன். அதுக்காக போய் என்ன கொன்னுட்டியே. கொன்னு புதைச்சிட்டியடா பாவி. கொன்னு புதைச்சிட்டியே. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விடவே மாட்டேன். உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நீ எப்படி நிம்மதியா வாழ்ந்துடுறான்னு பாக்குறேன். உன்னை விட மாட்டேன்டா. பார்த்து கவனமா போயிட்டு வர வேண்டாம்? என்ன நடக்குது? பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கே. என்னாச்சு இவருக்கு? கடவுளே, பொன்னி தெரியாம தப்பு செஞ்சுட்டா. ஆனா நான் தெரிஞ்சு அதை மறைச்சிட்டேன். நான் செஞ்சது பாவம். அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்.
துளசி, உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. குட்டிமா அண்ணே, வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மள பார்க்க தான் வந்திருக்காங்க. ஓ உட்காருங்க. பொண்ணு காப்பி தண்ணி கொடு. இல்ல பரவாயில்ல சார், சாப்பிட்டு தான் வந்தோம். சரி உட்காருங்க. பரவாயில்ல சார், நாங்க இப்பதான் ஆ, சாப்பிட்டுட்டு சரி, வரோம். சரி. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? என் பேரு திவாகர், இவங்க பேரு இந்துஜா. நாங்க இந்தியா முழுக்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு வரோம். எங்களுக்கு இந்தியால பெரும்பாலான மாநிலங்கள்ல எங்களுக்கு பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. கோடி கோடியா எங்க ஹவுசிங் கம்பெனி சம்பாதிக்குது. இந்தியாவிலயும் நல்ல பேர் இருக்கு. எங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நாங்க கட்டின பில்டிங், எங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. எங்க கம்பெனியை முதலா ஒரு சின்ன இடத்துல, அதுவும் குடிசையில தான் ஆரம்பிச்சோம். இப்ப எங்க கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா மக்கள் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். அப்படி குடிசையில் ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க வளர்ந்திருந்தாலும் நாங்க பழைய நிலையை இன்னும் மறக்கல. குடிசையில வாழ்ற அடித்தட்டு ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளா மாத்தணும். அதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிராமத்தை தத்தெடுத்து குடிசையில வாழ்ற மக்களோட காங்கிரீட் வீடு கட்டணுங்கிற கனவை நிஜமாக்குறதுக்காக நாங்க ஒரு ஹவுசிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல 50,000 ரூபாய் கட்டி இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல சேரணும். அப்படியே 50,000 10 மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டினா அவங்களுக்கு 1000 சதுர அடியில மெயின் ஏரியாலேயே வீடு கட்டி தரோம். இதுதான் அந்த லக்கி ஸ்கீம். சரிங்க, அதுக்கு நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம்? உங்க 2 பேரோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தா போதும். ஒத்துழைப்புனா எந்த வகையில? எங்களோட இந்த திட்டத்தை பத்தி ஊர் மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். நல்ல அருமையான இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல குடிசையில இருக்கிற எல்லாரும் மெம்பரா சேரணும்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். எல்லாரும் இந்த ஸ்கீம்ல வந்து சேருவாங்க. ஊர்ல உங்களுக்கு இருக்க செல்வாக்க பத்தி தெரிஞ்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அதுவும் நீங்க இந்த ஊர் பிரசிடென்டா இருக்கீங்க. நீங்க சொன்னா எல்லாருக்கும் எங்க கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வரும். பொன்னி, ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. அவங்க சொல்றது கேட்டா நாம 2 பேர் கூட 50,000 கட்டி ஸ்கீம்ல சேரலாம் போல இருக்கே. எனக்கும் நல்ல திட்டமா தான் இருக்கு. ஆனா என் புருஷனும் துளசியும் நம்பிக்கை இல்லாமல இருக்காங்க. நான் மட்டும் இப்ப பஞ்சாயத்து தலைவியா இருந்தேன்னு வச்சுக்கோ, யோசிக்காம உடனே ஓகே பண்ணிருப்பேன். நானும் என்னன்னு கலந்து பேசி ஒரு முடிவை சொல்றோம். தாராளமா போய் பேசிட்டு வாங்க. அண்ணே, அண்ணே, இவங்களை பார்த்தா எனக்கு சரியா படல. இவங்களை நம்பி நம்ம அப்பாவி ஊர் மக்களை பலிக்கடை ஆக்க முடியாது. ஸ்கீம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க 2 பேர் மேல நம்பிக்கை வரல. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. எனக்கு அது சரியா படல. அந்த பொண்ணு இப்படி அரைக்குறையா படம் கட்டிட்டு இருந்தீங்க. சார் அண்ணே, தப்பு. அந்த ஆளை பார்க்கும்போது கூட எனக்கு சரியா படல. ஏதோ எனக்கு ஒன்றும் தப்பா தோணுது. இது ஒத்து வரதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். சரிண்ணே. அது இல்லை, நீங்கள் பேசுனீங்களே, அதை பற்றி நாங்கள் 2 பேரும் உள்ளே கொஞ்சம் யோசித்தோம். அது சரிப்பட்ட வர மாதிரி தெரிலங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைங்க. ஏன் உங்க ஊர் மக்கள் நல்லா வாழ்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. இப்படி ஒரு நல்ல திட்டத்தை ஒதுக்காதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திட்டத்துல பல்லாயிரக்கணக்கான ஏழைங்க பயனடைவாங்க. அதுக்கு இல்லைங்க, நீங்கள் வேணால் தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக என் தங்கச்சி இதுக்கு ஒத்துழைக்காது. நானும் ஊர் மக்கள்கிட்ட பேச மாட்டேங்க. என் தங்கச்சி கிராமத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும் தாங்க அதை செய்யும். அரசாங்கமே நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கங்க. அந்த திட்டம் மக்களுக்கு நல்லது, அவங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருக்குங்க. அது எந்த நல்லதாக இருந்தாலும் மக்களுக்கு அரசாங்கம் மூலியமாக வந்துட்டு போட்டோங்க. மற்றது வேண்டாங்க. மாம்சு, இந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய்க்கு 1000 சதுரடியில யார் வீடு கட்டி தருவா? இவங்க கட்டி தரதா சொல்றாங்க. ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? பொண்ணு, இது நம்ம வீட்டு விஷயம் கிடையாது,
ஊர் மக்களோட விஷயம், அரசாங்க விஷயம் இவனுக்கு தெரியாது, விட்டுரு. உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. இதை விட நல்ல திட்டம், நல்ல நோக்கம் வேற என்ன இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, முடியல பொண்ணி, சத்தியமா முடியலடா சாமி, தலைலாம் சுத்துதுடா. ஐயோ என்னென்னமோ அதே, நான் எந்திரிச்சுக்கிறேன். கை கழுவ போறீங்களா? ஆமா. சரி சரி, சீக்கிரம் போய் தூங்குங்க. நான் முருங்கக்காய் பால் எடுத்துட்டு வரேன். முருங்கக்காய் பாலா? ஐயோ, நிஜமாலே பாசத்துல பொண்ணுதா இல்லைன்னா நடிப்பா? அண்ணா இந்தா. பரவாயில்லண்ணே, பொண்ணு உன்கிட்ட இவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. வேற வழி இல்லாம கட்டாயத்தினால ஏனோ தானோங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்துவாளோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா அவ உனக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறதும், அது அன்பா உனக்கு பரிமாறுறதும், உனக்கு ஊட்டி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது, பொன்னியால எந்த அவமானமும் வராது, பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் நடிப்பா நிஜமானு எனக்கே தெரியலையே. நான் குட்டிமாக்கிறதுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணா என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிக்கிறேன், சந்தோஷத்துல வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது. ஆனா அதெல்லாம் உண்மையான காரணம் நீதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி உள்ள போறேன். ஹே பொன்னி, என்னடி ஆச்சு உனக்கு? உன் புருஷனை இந்த மாதிரி கவனிக்கிற? அவனுக்கு சோறெல்லாம் வேற ஊட்டி விடுற? நீ ஊட்டி விடுறப்போ என் வயிறு எப்படி கப கபன்னு எரிஞ்சது தெரியுமா? சின்ராசு துளசி 2 பேரும் உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டியா? சின்ராஸோட பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ போறியா? யாரு? நானா? சின்ராஸ் கூட வாழ போறேனா? அதுவும் எல்லாத்தையும் மறந்துட்டனா? எதையும் என்னால மறக்க முடியாது. சும்மா பொழுது போயிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்துலயும் ஒரு ட்விஸ்ட் வேண்டாமா? ட்விஸ்டா? அது என்னடி ட்விஸ்ட்? என்ன ட்விஸ்ட்னு நீயே போக போக பாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு திட்டுறா, திடீர்னு உளுந்து உளுந்து கவனிக்கிறா. இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? அண்ணே எதுக்கு பயம்? பயம் வந்து இது, இந்த புலிக்குட்டியை வந்து இந்த போன்ல ஒரு பேய் படம் காமிச்சான், அதுல இருந்து ஒரே பயம் பயமா இருக்குது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏன்? ஆமா, பயங்கர சந்தோஷம். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னே. பொண்ணு உன்னை எப்படி கவனிச்சுக்கிறான், உன் மேல எவ்வளவு பாசம் காட்டுறா. உனக்காக ஆசை ஆசையா சமைச்சு பரிமாறி உன்னை சாப்பிட வச்சதை பாக்குறப்போ என் கண்ணு மனசு நிறைஞ்சு போச்சு. அப்படியா? நீ சந்தோஷமா இருக்கல்ல, நானும் பொண்ணியும் ஒன்னா இருந்தா நீ சந்தோஷமா இருக்கல்ல. நீ சந்தோஷப்படுற மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். இப்ப நீ சந்தோஷப்பட்டனால நானும் சந்தோஷப்படுறேன் இல்ல? ஆமா, பொன்னியும் நீ இப்படி வாழணும் தான் நான் கனவு கண்டேன். அது நிறைவேறிடுச்சு. இதை விட இந்த உலகத்துல வேற என்ன வேணும் எனக்கு? ஆனா பாரு, இப்ப நீ இங்க இருக்கிற, நான் சந்தோஷமா இருக்கிறத பாக்குற, நானும் சந்தோஷமா இருக்க, நீ சந்தோஷமா இருக்கிற. ஆனா நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாதான் மாப்பிள்ளை சந்தோஷமா இருப்பாரு. அதனால மாப்பிள்ளை கிட்ட போ. பாத்தியா, என்ன இங்க இருந்து விரட்டுறதுல நோக்கமா இருக்க? சாச்சா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? நான் உன்னை வரட்டுவேனா? நீ என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என் சந்தோஷத்தை மட்டும் நான் பார்த்தேன்னா அது சுயநலம் ஆயிடும் இல்லையா? மாப்பிள்ளைக்கும் சந்தோஷமா இருக்கணும்ல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்த்துட்டு இப்ப நீ சந்தோஷமாயிட்ட. இப்ப நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நானும் சந்தோஷமாயிடுவேன்ல, எல்லாருமே சந்தோஷம் ஆயிடுவோம்ல.
போச்சே. பொன்னி, நீ என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்க பொன்னி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பொன்னி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாம்சு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னி. எனக்காக நீ என்னெல்லாம் பண்ற. அம்மா பொன்னி, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்ச சரி, அது என்ன முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கீரை, முருங்கைக்காய் கூட்டு எல்லாமே முருங்காலே இருந்துச்சு. மாம்சுக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இல்லையா? இல்லையே. உங்களுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். ஓ, என் சமையல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஆனால் அது எல்லாமே அந்த முருங்கானால அது ஒரு மாதிரி. அது ஒரு மாதிரினா அது எப்படி சொல்றது, அது தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு. ரூம்ல இருக்கும், ராத்திரி நேரம், சிலுன்னு காத்தடிக்குது. இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? நிறைய தோணுது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? வெக்கப்படாதீங்க மாம்சு. உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம்? அது சார் ரொம்ப சூடாயிட்டீங்களோ? என்ன தொட உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு அன்பு காட்டுறதுக்கு, பாசம் காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே துளசி. அப்ப நானு இதுக்கா இதுக்கா? அப்புறம் ஏன் நீ கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு யோசிக்கிறியா? பழி வாங்குறதுக்கு. உன்னை எல்லாம் உசுப்பேத்தி தான் பழி வாங்கணும். அதுக்குதான். எனக்கு எதுக்கு திடீர்னு வைர நெக்லஸ்? நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையே. மேடம், இது நீங்க பண்ண உதவிக்கு இல்ல, நீங்க இனிமே எங்களுக்கு பண்ண போற உதவிக்கு. செஞ்ச உதவிக்கு பரிசு கொடுக்காத இந்த காலத்துல செய்ய போற உதவிக்கு இப்படி பரிசு கொடுக்கறீங்களே, அதுவும் எனக்கு பிடிச்ச வைர நெக்லஸ். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. அன்னைக்கு துளசி கிட்டயும் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் எங்க ஹவுசிங் ஸ்கீமை பத்தி சொன்னப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றப்ப நான் உங்க கண்ணை கவனிச்சேன். அதுல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது, ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. எங்க திட்டம் மேல எப்படி உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு?
சின்ராசும் துளசியும் எங்க திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொன்னப்ப நாங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டோம். வேதனையில தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க சப்போர்ட் பண்ணி பேசினதும் எங்க வீடு கட்டுற திட்டங்கிற இருண்டு போன வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்ச மாதிரி ஒளி பிரகாசமா தெரிஞ்சது மேடம். ஆமாங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க நாத்தனாரா இருந்தாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாதா? எப்படி மேடம் அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? அவங்க 2 பேரும் அப்படிதான். எப்ப பார்த்தாலும் நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எவ்வளவு சூப்பரான திட்டத்தை சொன்னீங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல உங்க ஸ்கீம அவங்க வேண்டான்னு சொன்னதும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆனா நான் என் மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். இதெல்லாம் நீங்க எனக்கு நெக்லஸ் கிஃப்ட் கொடுத்ததுக்காக சொல்லல. என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன், அவ்வளவுதான். மேடம், எங்களோட இந்த ஸ்கீம்ல நீங்க முழு சுதந்திரம் எடுத்துக்கலாம். திட்டத்துல சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்ல. இதனால எத்தனை ஆயிரம் பேர் குடிசையில இருந்து கட்டடத்துக்கு போக போறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், அந்த நல்ல விஷயத்த பண்றதுக்கு தான் எப்படியாவது துளசிய ஸ்கீமுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். என்னது? துளசிய நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களா? ஆமா, நாங்க வீடு கட்டி கொடுக்கற திட்டம் ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போ சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருவீங்களா? என்னங்க எங்களை பார்த்தா ஃப்ராட் மாதிரியா தெரியுது? ஊர் ஜனங்களோட பணத்தை சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகிற ஆளுங்க மாதிரி தெரியுதா என்ன? சத்தியமா நான் உங்களை ஃப்ராடுன்னு தான் நினைச்சேன். நீங்க என்னடானா நிஜமாவே வீடு கட்டி தர போறேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க ஃபோர்ஜரி இல்லையா? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சத்தியமா நீங்க ஏமாத்து பேரோழியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வந்தேன். எப்படியும் கொஞ்ச நாள்ல நீங்க படுத்து தூக்கிட்டு ஓடதான் போறீங்க. அது அந்த துளசிக்கே தெரியாம உங்க திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கற மாதிரி நான் செட்டப் பண்ணிருவேன். அப்புறம் ஊர் மக்களுக்கு வீடு கட்டி தரதா போய் சொல்லி பணத்தை ஏமாத்தின குரூப்புக்கும் துளசிக்கும் நிறைய லிங்க் இருக்குன்னு ஊர் மக்களையும் நம்ப வச்சு அந்த துளசியோட பதவியை பறிச்சு ஜெயில நிரந்தரமா தள்ளணுங்கிற திட்டத்தோட தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க என்னடானா உண்மையாவே வீடு கட்டி தர போறதா சொல்றீங்க? அப்படி கட்டி கொடுத்துட்டா அந்த பேரும் புகழும் அந்த துளசிக்கு தானே போய் சேரும். அவ நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? துளசியை பழிவாங்க எனக்கு வேண்டியது நல்லவங்க இல்ல, பக்கா ஃப்ராடுங்க தான் வேணும். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் நல்லவங்க எல்லாம் இல்ல, ஃப்ராடுங்க தான். நீங்க துளசிய பழி வாங்கணும், நாங்க ஊர் மக்கள் கிட்ட பணத்தை வாங்கணும். நீங்க எப்படி எல்லாம் துளசிய பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு இந்த ஃபோர்ஜரிக்கு தண்டனை கிடைக்கும். எப்படியோ ஃப்ராடுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சு. இனிமே நல்ல நாள் பார்த்து நம்ம துரோகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நான் இங்க வந்த விஷயமும் நம்ம டீல் பண்ண விஷயத்தையும் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எங்க ஸ்கீமுக்கு துளசி அனுமதி கொடுத்த மாதிரி போலி ஆதாரத்தை ரெடி பண்ணி எங்க கிட்ட கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம். இந்த கடை பேருக்காகவே டெய்லி டீ குடிக்கலாம் போல இருக்கு. ஏக்கா ஒரு டீ. தன் காதலி வீட்டில் கைவரிசை காட்டிய காதலனுக்கு அடி உதை. டேய், எவ்வளோ விளையாட்டு செய்தி இருக்குது, இதுதான் படிப்பியா? இதான ஹாட் நியூஸ். வேற ஏதா பண்ற?